ஹலோ ஆல், டுடே நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய வேர்ட் டிஸ்ரப்டிவ். டிஸ்ரப்டிவ் அப்படிங்கிறது ட்ரபிள் ஏற்படுத்துறது. சரிங்களா? ஒரு விஷயத்தை சீர்குலைக்கிறது தான் வந்து டிஸ்ரப்டிவ். டிஸார்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயம் ஒழுங்காக சீராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க. இடையூறு ஏற்படுத்துறது தான் வந்து டிஸ்ரப்டிவ். கியாஸ் சொல்லுவோம் இல்லையா? கியாஸ்னாலுமே வந்து ஒரு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு விஷயத்துக்கு இடையூறு பண்ணுறதா வந்து கியாஸ். இது வந்து இந்த வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் தான் வந்து ப்ளே பண்ணும். சரிங்களா? நெகட்டிவ் மீனிங் தான் இந்த டிஸ்ரப்டிவ் அப்படிங்கிற வேர்ட் வந்து ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான சினாரியோஸில் இதை நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட பிஹேவியரை குறிக்கும் வகையில், ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ரப்டிவ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இடையூறு ஏற்படுத்தக்கூடிய மாணவன் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா அதனால ஒரு தொந்தரவு நடக்குது அப்படின்னா அதையுமே டிஸ்ரப்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெயின் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் உங்களால் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல. ஸோ இந்த சினாரியோவில் வந்து டிஸ்ரப்டிவ்னு சொல்லுவோம் ரெயினை. சரிங்களா? ஸோ மேலும் இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸை வந்து டிஸ்ரப்டிவ்னு மென்ஷன் பண்ணலாம். அது வந்து சீர்குலைக்கும் ஒரு டெக்னாலஜியாக தொழில்நுட்பமாக உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். என்விரான்மெண்ட் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரபிள்சம்மாக நமக்கு வந்து இருக்குது. நாய்ஸ் வந்து ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படிங்கிற வகையில். ஸோ என்விரான்மெண்ட் வகையிலையுமே வந்து இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டிஸ்ரப்டிவ் அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா திஸ் ஆர்யூபியை ருப்பின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ருப்பி மட்டும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய கியாஸ் நடக்கும். அதாவது ட்ரபிள் ஆகிடும். நார்மலாக போயிட்டுருக்கிற ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகும் எந்த இடத்துல மணி இல்லைன்னா. ஸோ இந்த மணி இல்லைன்னா எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.